வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே. இந்த வீடியோ முழுக்க முழுக்க மெர்சிமாவுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். அதாவது அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கலை ஃபோனு. நான் பணம் கேட்குறதுக்காகவோ இல்லை நாளைக்கு கிறிஸ்துமஸ்ஸு நீங்கள் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லை அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காகவோ நான் கூப்பிடலை. ஏன்னா நான் காலையில் வீடியோவிலேயே தெளிவாக சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரியும். நான் இனிமேல் அன்பளிப்புகளோ பண முடிப்புகளோ இல்லை வேறு எதுவுமோ யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க போகிறதில்ல. இலவசங்கள் எனக்கு தேவையில்லை. இதோடு நான் வர்ற நியூ இயர்லேருந்து புது மனுஷன் நான் வாழ போகிறேங்கிறது என்னுடைய முடிவு, என்னுடைய உறுதிமொழின்னு கூட வச்சுக்கோங்க. நான் பணத்துக்காக யாரையும் கூப்பிடலை. மக்களுடைய மனசு, மக்கள் கிடையாது. இந்த கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, பேடு கமெண்ட் போடுறவங்க ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய செயல்கள் என்ன, திட்டங்கள் என்ன, அவங்களை எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கிறத சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். அதாவது நேற்று வரைக்கும் உங்களை என்ன சொன்னாங்க, என்னை பற்றி கழுவி ஊற்றிருக்கீங்க. நேற்று காலையில் வீடியோவில் 4 மணிக்கு லைவ் போடும்போது நீங்கள் ஆக்ரோஷமாக பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வீர உரை நிகழ்த்தினீங்க. பார்த்துட்டு எல்லாரும் வெல்டன் சூப்பர் மெர்சிமா இப்போ தான் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து தள்ளினாங்க. அப்படியே பார்க்குறவனுக்கு பூரா அப்படியே இனிப்பு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, இனிப்பு சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. அதே ஆளுகளுக்கு இன்றைக்கி இனிமா கொடுத்தா மாதிரி இருக்குது. என்னன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் பேசின பேச்சு, அதாவது யாருடைய விஷயத்துக்கு நான் போக விரும்பலை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க சாப்பிடட்டும், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி சாந்தமாக ஒரு 11 நிமிஷமோ 12 நிமிஷமோ உங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க, நானும் பார்த்தேன். ஆனால் உடனே வந்துட்டாங்க பாருங்கள், பின்னாலேயே கமெண்ட் போட்டிருக்காங்க, மெர்சிமா நேற்று வரைக்கும் நீங்கள் அம்பியாக இருந்தீங்க, நேற்று வரைக்கும் அந்நியனாக இருந்தீங்க, நேற்று இருந்த அந்நியன் மெர்சிமா இன்றைக்கி எங்கே போனாங்க, இன்றைக்கி அம்பியாக மாறுறீங்க, அதுக்குள்ளே அவன் உங்கள்கிட்ட என்ன மாயம் பண்ணானோ மந்திரம் பண்ணானோ, அவன் அழுதானா, தனிப்பட்ட முறையில் உங்களை ஃபோன் போட்டு எதுவும் பேசி உங்கள் மண்டையை கழுவுனானா, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் உங்களுடைய அந்த வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், இதே மெர்சிமாவை தானே நேற்று உட்காந்து நீங்கள் புகழ்ந்து தள்ளினீங்கல்ல, எனக்கு காசு நானே இன்றைக்கி காலையில் என்ன சொல்லிட்டேன், எனக்குன்னு சொந்த வருமானம் இருக்குது, யூடியூப்பில் வர்ற காசில் நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நாளைக்கு போனால் எவ்வளோ வந்துடும் போது ஒரு சட்டை, ஏன் 5000 ரூபாய்க்கு போட்டால் தான் சட்டையா, 500 ரூபாய்க்கு போட்டால் சட்டை கிடையாதா? கிறிஸ்துமஸ் நாளைக்கு நான் கொண்டாட மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு உண்டான வழியை எனக்கு காட்டுவார். கண்டிப்பாக நாளைக்கு புது ட்ரெஸ்ஸு போடுவேன். பல பேர் நினைப்பாங்க, எனக்கு எத்தனை பேர் தெரியுமா ஃபோனு, சத்தியமாக சொல்கிறேன், என் தலைமையில் சத்தியமாக, என் பப்பு மேலே ஆணையா, நேற்று என் மத்தியான லைவு மெர்சிமா போட்ட லைவை பார்த்துட்டு, பார்த்தியா மெர்சிமாவுக்கும் உனக்கும் புட்டுக்குச்சா, மெர்சிமா இனிமேல் உதவி பண்ணாது, நீ என்ன பண்ண போகிற, சோத்துக்கு சிங்கி அடிக்க போறியா, நாண்டுக்கிட்டு தொங்குடா அவனை இவனைன்னு சொல்லி கமெண்ட் மட்டும் இல்லை, ஃபோன்லேயே நீ ஃபோன் போட்டு திட்டினாங்க. நான் அவங்கள பூரா ஒன்றுமே பண்ணலை. அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லி பிளாக்கில் போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டேன். காரணம், நேற்றைய பகையாளி இன்றைய உறவாளி, இன்றைய உறவாளி நாளைய அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். என்றைக்குனாலும் தப்பு பண்ணாதான் தப்பு, தப்பே பண்ணாததுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? என் கூட இருக்கிறவங்க 2 பேர் சரியில்லை. இவ சூர்யாங்கிறவ வேறு எங்கெங்கேயோ போய் ஏதோ பேசி அது ஒரு பிரச்சனையாகி அந்த அம்மா காதுக்கு போயிருக்கு. அதே மாதிரி அவள் யார்கிட்டயோ பேசி என்னென்னமோ சொல்லி அதுவும் சுற்றி அவங்க காதுக்கு போயிருக்கு. இதில் தப்பே பண்ணாத நான் ஏன் பயப்படணும், இல்லை தப்பே பண்ணாத நான் ஏன் தலை குனியணும்? எனக்கு தேவையே இல்லைன்ட்டு தான் என் உண்மையை வாதத்தை எடுத்து வச்சேன். என்னுடைய 6 மணி லைவில் எல்லாருமே அந்த அம்மா லைவ் 4 மணிக்கு பார்த்துட்டு அப்படியே 6 மணிக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், என்னை அவ்வளோ தூரம் அந்த அம்மா கழுவி ஊற்றிருக்கே, திருப்பி சிக்கா மாமா வாயை திறந்தாருன்னா இதை விட மோசமாக பேசுவாரா, இல்லை மட்டையாக மடங்க போகிறாரா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டையாகவும் மடங்கலை, எதிர்த்தும் பேசலை, என் தரப்பு நியாயத்தை நான் சொன்னேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ஆண்டவன் என்னை நான் தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை கொடுக்கட்டும். இல்லாமல் இருக்கும்போது நான் ஊமையாக அடங்கி போனால் தான் அது தப்பு. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் எதிர்ப்பு குரல் தெரிவிக்க காட்டினாலும் தப்பு தான். அதே நேரம் அமைதியாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது எதிர்த்து ரொம்ப வேறு மாதிரி பேசினாலும் அதையும் அவங்க பட்டனை போடுவாங்க. நான் யாருக்கும் பொல்லாப்பு இல்லாமல் நமக்கு எதுக்கு வம்பு, பெரிய எடுத்து இப்போ பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம், என்ன இருந்தாலும் அவங்க காசில் நானும் அவங்க உப்புட்டவரை உள்ளளவு நின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் அவங்க காசில் ஒரு 10 காசு சாப்பிட்ருக்கேன். அப்படிங்கும்போது நான் அந்த மாதிரி பேசுகிறது முறை கிடையாது. இவங்க 2 பேர் பண்ணுற தப்புக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? அதனால் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு பரிகாரமாக தான் அவங்க இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில்
என்னைய பற்றி சரி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் ஒரு அப்ராணி, அவர் ஒரு சாதுவான மனுஷன், நம்ம ஏன் அவரை போய் அதை சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த வேறவங்க பாணியில் சொன்னால் அதுவே ஒரு செத்த பாம்பு, அதை போய் நம்ம ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற பாணியில் அவங்க ஒதுங்கி போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா அவங்களுடைய இதிலே இருக்குது, அவங்க அதை என்ன சொல்லுவாங்க, பைபிளில் இயேசுவே ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். பொறுமையினால தான் அவர் வந்து இயேசுநாதராக இருந்தார். நம்மெல்லாம் இப்படி இருக்கோம். அவருடைய இது என்ன, பல பேர் அவரை வந்து துன்புறுத்தினாங்க, அதிலிருந்து அவர் வந்து எல்லாத்தையும் சகிச்சிட்டு போனதுனால தான் அவர் ஒரு தியாக சுடராக மிளிர்றார். காரணம் அவருடைய பொறுமை. அதே மாதிரி தான் நானும், யார் என்ன பேசினாலும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம்ம வேலை என்ன, நம்ம பாட்டுக்கு சும்மா சிவனேன்னு இருக்கோம். 4 பேர் 4 பக்கம் நம்மளை 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. தப்பு இருந்தால் தானே நம்ம அதை வந்து பயப்படணும், கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுக்கு உண்டான பலனை அந்த அம்மா எனக்கு கொடுத்துருச்சு. காலையில் வீடியோவில் ரொம்ப சாந்தமாக, நேற்று உண்மையிலே எப்படி தான் அவங்க சொன்ன மாதிரி அந்நியனாக இருந்தவங்க இன்றைக்கி அப்படியே டோட்டலாக அம்பியாக மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு அது பொறுக்கலை, பேடு கமெண்ட் போட்டு தள்ளுறாங்க பாருங்கள். அது எப்படி நீ ஒரே நாளில் மாறலாம்? நேற்று வரைக்கும் அவனை கழுவி ஊற்றுன, இன்றைக்கி எதுக்கு நீ வந்து அவனுக்கு வந்து குடை பிடிக்கிற, ஏன் ஜால்ரா போடுற அப்படின்ட்டா, யாருக்கும் ஜால்ரா போடலை, யாருக்கும் குடை பிடிக்கவும் இல்லை. அந்த அம்மாவுடைய பேச்சு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் பேசுகிறாங்களா, நம்ம தரப்பு நியாயத்தை சொன்னால் ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவம் உள்ளவங்க, அவங்க தான் வந்து ஒரு ஹையில் இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம தேவையெல்லாம் பேசவும் கூடாது. உடனே வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மெர்சிமாவுக்கு நான் ஃபோன் பண்ணினேன், அந்த அம்மா ஃபோன் எடுக்கலை. நான் அது கூட தப்பாக நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பணம் கேட்டு எதுவும் ஃபோன் பண்ணியிருப்பேன் போல், இல்லை வந்து ட்ரெஸ்ஸு கேட்டு. வேணாம்மா, கூழோ கஞ்சியோ. நாங்கள் 5000 ரூபாய்க்கும் கேக்கு வாங்கி வெட்டி பார்த்துட்டோம். ஏன் மியா தோழி எனக்காக பர்த்டேக்கு 8 கேக்கு 10 கேக்கு நீ தான் வாங்கி கொடுத்துருக்க. எத்தனையோ பிறந்த நாளைக்கு, எத்தனையோ இந்த 5 லட்சம் வந்ததுக்கு சூர்யாவுக்கு, அதுக்கப்புறம் கோகுல் திலீபாவுக்கு பர்த்டேக்கு, சுமியோடைய பர்த்டேக்கு, என் பேரனுடைய பர்த்டேக்கு, இன்னும் எல்லா விசேஷங்களுக்கும் எவ்வளவோ நீ செஞ்சிட்டேங்கிறத விட செஞ்சு ஓஞ்சிட்ட. அந்தளவுக்கு நீயும் பல லட்சங்களை எங்களுக்காக நீ செலவு பண்ணியிருக்க. நான் வந்து இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதே நேரம் நான் அப்படியும் வாழ்ந்து பழகினவேன். அதே நேரம் கடையில் விற்கிற 1 ரூபா பண்ணை வாங்கி, நாளைக்கெல்லாம் அதை தான் பண்ண போகிறேன், ஒரே ஒரு பன்னு, கடையில் விற்கிற பண்ணு 5 ரூபா வாங்கி, மேலே ஒரே ஒரு மெழுகுதிரி ஒன்று, அதுவுமே இந்த வீட்டில் ஏதாவது ஓரத்தில் எரிஞ்ச மெழுகுதிரி இருக்கும், அதை எடுத்து குத்தி வச்சு, இந்த பழைய பிளேடு இருக்கும், அதை வச்சு கட் பண்ணி, நாங்கள் 4 பேரும் ஏதோ ஏழைக்கு தக்க எல்லூருண்டுங்கிற மாதிரி, நான் திலீபாவுக்கு ஒரு துண்டு பண்ணு, திருப்பி அவன் எனக்கு ஒரு துண்டு பண்ணு, சூர்யா எனக்கு ஒரு துண்டு, அதே மாதிரி கோகுல் ஒரு துண்டு, 4 பேரும் கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். ஏதோ ஏழைக்கு தக்கத்தை எல்லூருண்டையாக நாங்கள் கொண்டாடிக்கிறோம். அதே மாதிரி சுமிக்கும் சொல்கிறேன், யாருக்கிட்டையுமே என்னைய மாதிரி திருந்து, இனியும் வந்து காசு 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 பணம்னு அலையாத. காசு கொடுக்குறவங்கள்ட்ட நீ வாங்குறது பெருசு இல்லை, வாங்குறது வந்து லம்பாக வாங்காத. சும்மா அவங்களுக்கு உனக்கு என்ன தேவை, இப்போ நான் இருக்கேன், மெரிசமாக எனக்கு என்ன செய்யும், ஒரு மனசு கேட்காம இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிருக்காது. டக்குன்னு என்ன பண்ணும், அண்ணே இந்தாங்க எனக்கு மனசு கேட்கல, போங்க ஒரு 5 சட்டையை எடுத்துக்கங்க, 10 சட்டையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி, ஈகை குணம் கொண்ட ஒரு இறக்க குணமுள்ள ஒரு குணவதி. எப்படி வேணாலும் மாறலாம் அவங்க மனசு. நான் என்ன சொல்கிறேன், அந்த அன்பிழிப்புகள் எனக்கு வேணாம், யாருடைய பண உதவியும் எனக்கு வேணாம். நான் இனிமேல் இலவசங்களை நம்பி இல்லை, பல உள்ளங்களை வசப்படுத்த காத்திருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் எல்லாமே இனிமேல் என்னென்னா, நம்ம யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. எனது வருமானத்தில், எனது தினசரி கிடைக்கிற அந்த யூடியூப் வருமானத்தில் நான் என் தங்கச்சிகளுக்கும், கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும், இஸ்லாமிய மக்களுக்கும், எனது இந்து சகோதர நட்புகளுக்கும் எல்லாருக்கும் என் சொத்தை கொடுத்துட்டேன். என்கிட்ட சொத்தும் இல்லை, ஒரு சுகமும் இல்லை. இருக்கிறது என்னுடைய வருமானம், யூடியூப் வருமானம். மக்களுக்காகவே நான் எல்லாத்தையும் வந்து கொடுக்க போகிறேன். மக்களாக இனிமேல் வாழ போகிறேன். கட்டப்பை கருப்பிக்கோ இல்லை அவளுக்கு வீடு கட்டுறதோ இருக்கட்டும், அது ஒரு பக்கம் பெண்டிங் இருக்கட்டும். நான் என்ன செஞ்சேன், இந்த வருஷம் நியூ இயர்லேருந்து நான் புது திட்டங்களையும் புது ஸ்கீம்களையும் நான் வகுக்க போகிறேன். வகுத்து யாரெல்லாம் யூடியூப்பில் எனக்கு கமெண்ட் போடுறவங்க, என்னுடைய சகோதரிகள், என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பொருட்களை நான் கொடுத்து உதவ போகிறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ண போகிறேன். படிப்பு செலவுகளை நியூ இயர்லேருந்து ஏற்றுக்கிற போகிறேன். 2026 என் வருஷம், என்னுடைய ராஜ்யம். யாரை நம்பி நான் இல்லை, நான் பல பேருக்கு தான தர்மங்கள் செய்கிற இடத்துல நான் உருமாற போகிறேன். அதுக்குண்டான கரு எனக்குள்ளே வந்து இப்போயே வளர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி தான், எதுக்கும் கட்டுப்பட போகிறதில்ல. உங்களுக்கு என்ன உதவி வேணுமா சகோதரிகளே, நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிறேன்,
யாராக இருந்தாலும் சரி தான் மெர்சிமா, உங்களுக்கு என்ன வேணும்? பட்டு புடவையா, இல்லை வந்து வேறு உங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவா, இல்லை கேக்கு ஆர்டர் பண்ணி இங்கேருந்து எமரால்டு ஃபாரஸ்ட், அது என்ன ஃபாரஸ்ட்டு என்னங்க சொல்லுவாங்க, பிளாக் ஃபாரஸ்ட்டு, அதில் எது கேக்கு ஆர்டர் போடவா, இல்லை வந்து உங்களுக்கு கொரியரில் எதுவும் தங்க வாட்ச் அனுப்பவா, இல்லை ஒட்டியானம் வேணுமா, இல்லை வேறு யார் எனது சகோதரிகள் வேறு யார் உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் பாகுபாடே கிடையாது. எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவு கோடிகளை வாரி இறைக்கிறதுக்கும் லட்சங்களை வாரி குமிக்கிறதுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கும் நான் தயாராகிட்டேன். இது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை, என் உள் மனசுலேருந்து சொல்கிறேன், என்னுடைய தாயோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் செய்ய போகிறேன், யாரோட கட்டுப்பாடு இல்லை. ஹேப்பி கிறிஸ்மஸையும் நான் கொண்டாட தான் போகிறேன். நியூ இயரும் இனிமேல் நம்ம நியூ இயர், ஓகேவா? இதை சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டே நீங்கள் எடுக்கலை. எவன் பேச்சையும் எதுலேயும் காதில் வாங்காதீங்க. அண்ணே நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், ஓகேவா? ஒரு ஊட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால் எவனையுமே நீங்கள் வந்து நம்ப வேணாம், என்னையை நம்புங்க முழுசாக. சிக்காவை நம்பினோர் கைவிடப்படார். ஓகே, பாய்.